என்னாச்சு? அம்மா தானே இருக்க இரு. தூக்குங்க வேற அழுதுருவேன். இதை கொண்டா அவ்வளோ கொண்டா. இது அம்மாட்ட கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க பாப்பலாம். இதுக்கு எடுத்தாலும் அழை பிடிச்சிருக்கேன் உங்கள் அம்மையை மாதிரின்னு. அழுதல்லா பிடி வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுதை வாங்கிக்குவாங்க. எனக்கு தெரியாது, நான் கொடுக்க மாட்டேன். நீங்களே கொடுங்க சொல்லி வச்சு. நீங்கள் கட்டை விடுத்து கொடுத்தனால தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்காக. என்னையெல்லாம் எது செய்ய சொல்லாங்க, நான் செய்ய மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டேன். என்ன நினச்சி பிளான் போட்டு இதை செய்யுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதுவும் நடக்காது சொல்லிட்டேன். ஏமாண்ணாங்க அது என்னது? ட்ரெஸ்ஸு எனக்கு கைக்கு ட்ரெஸ்ஸு. நாளை கழிச்சு காலையிலே மார்னிங் வீடு பால் காய்க்கணும். அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் ட்ரெஸ். நாங்கள் உங்களுக்கும் நீங்கள் இதை கட்டிட்டு வாங்க. சொன்ன வார்த்தை கேட்காம நீ மீதி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்க. கெட்டுவனு கட்டியிருக்கல, நீனே காய்க்க வேண்டியதுனே. எங்கிட்ட கேட்டெல்லாம் செஞ்ச. இப்போ ஏக்கு எங்களை கூப்பிட? அதுக்கு காரணம் தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நீயே செய்ய வேண்டியதானே, என்னையா வந்து கொடுத்த? என்ன சொல்லிட்டு இருக்கா? நீங்கள் ஏன் வந்து கேட்டு இருக்கீங்க? நம்மகிட்ட கேட்டால் செஞ்சான். நான் செய்யாதந்தானே சொன்னேன். நான் செய்வேன்னு செஞ்சுருக்காம்ல, அப்புறம் என்ன? யோசிக்காம நீங்கள் எங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லாமல் நீங்களா முடிவு பண்ணனால தான் இந்த வேணும். இல்லைன்னா அவன் ஏன் அப்படி பண்ண போகிறான்? இப்போ அவன் ஏன் வந்து கூப்பிடுறான்னு கூட உனக்கு தெரியலையா இன்னும்? இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். அவன் வந்து கூப்பிடுதானுங்களா? இப்போ எல்லாரும் இருக்கணும் தானே ஆசைப்படுதான். அதையும் அவன் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டேக்கிய. அவனை ஏன் கஷ்டப்படுத்துறியா? அவன் பொண்டாட்டி அடிச்சு போட்டு இருக்கேன். அப்படி இருந்தால் அவன் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களை கூப்பிடுதான். எல்லாரும் இருக்கணும் தானே அவன் ஆசைப்படுதான். மறுபடியும் அவனை திட்டுதில்லைண்ணே. அவன் இங்கே இருக்கணும் வாங்கிய அப்புறம் அவன் வந்தானே திட்டுதிய. மச்சான் விடுங்க மச்சான், நேரம் ஆகுது. நான் அவனுக்கு வேலைக்கு கொண்டு விடணும். வாங்கிக்க வந்தாங்க. நாளை கழிச்சு காலைல பால் காய்க்க போகிறேன். இன்றைக்கி தான் அவன் சொல்லணும்னு நினச்சேன் உனக்கு. அவன் தான் நைட்டு தான் சரினே சொன்னான் பால் காய்க்கிறதுக்கு. அதனால தான் நேற்று காலையில் இவ்வளோ கொண்டு வேலையில் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போய் இன்விடேஷன் அடிக்க கொடுத்துட்டு வந்தேன். நேற்று ஈவினிங் இவ்வளோ கூட போகும்போது தான் வாங்கிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நைட்டு வர லேட் ஆகிட்டு. அதான் நீ காலையில் கொடுத்துடணும் வந்தேன். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கேன். ஈவினிங் கொண்டு வந்து இப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் காலையில் கொண்டுட்டு வந்தேன். சாயந்தரம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்போ எனக்கு தான் முதல்ல கொண்டுட்டு வரேன். உங்களுக்கு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சுட்டீங்க. அதான் சரி காலையில் கொண்டு கொடுத்துடலான்னு கூப்பிட்டு வந்தேன். டைம் ஆகுது தெரியுதா தெரியலையா? அவனுக்கு நேரம் ஆகுது இல்லாமல் வேலைக்கு பண்ணலாமா? வாங்கிட்டாங்கம்மா. ஏமா அவன்கிட்ட போய் கோவப்படுவீங்க? இப்போ யார் கோவப்பட்டா? அவன் தானே அப்படி நடந்துக்கிட்டுதான். அவன் சொன்ன சொல்லி கேட்காம இப்படி ஆடுதான். உலகத்திலேயே கிடைக்காத உலகலையே கட்டியிருக்காங்களா? அப்புறம் அவள் பின்னாடி தான் அலைவன். இப்போ சும்மா தானே இருக்கா? இப்போ ஏன் அவளை பற்றி பேசுறீங்க? தேவையில்லாமல் எதுக்கு வேண்டி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? கேட்கு வாங்கிட்டு அவனை அனுப்பிடுங்க. வேலைக்கு கூட்டு பண்ணலாம். வேலையெல்லாம் கெடுத்துட்டு எதுக்கு இப்போ பின்னாடி அலைதான் தான் நான் கேட்கேன். ஏன் அவனுக்கு போக தெரியாதா, வர தெரியாதா? சும்மா இருங்க, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க ட்ரெஸ். சுதா வாங்கிக்க. உனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கானா? ஆமாம், எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு வந்திருக்கான். எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் தான் சொல்லுதான். ஃப்ரீயாளுக்கு எடுத்துருக்கேன் தான் சொன்னான். சரி வாங்கு. சரி தா தம்பி. நாளைக்கு மத்தியானம் என் கூட கொஞ்சம் வெளியே வரையா பஜார் போகணும். சரிடா போவேன். நீ எப்போனாலும் சொல்லு, நான் வரேன். மச்சான் நீங்கள் ஐயிட்டு பேசிட்டீங்கன்னா எனக்கு சொல்லியிருந்தீங்களா? பட் ஜாமான்லாம் எழுதி வாங்கலாம் மச்சான் வாங்குறதுக்கு. வாங்கணும். நான் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு காலையில போய் எழுதி வாங்கி தரேன். நீனும் அப்புறம் போய் வாங்கிக்கிறேன். சரியா? சரி மச்சான். நாளைக்கு லீவ் போட்டா வேணா வேறு எதுவும் வேலை இருக்கா? இல்லை ஜாமான் தானே வாங்கணும். அக்கா நான் கூட்டு போய் வாங்க. அவனும் 2 வந்துடுவான் வரலாம். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மச்சான். சரிடா. வாழை கொண்டு வைக்கணும்லாம் எடுத்துகிட்டு வந்து. ஆமாம் நான் சாயந்தரம் வரேன். சரிங்க மச்சான். ஏக்கா அப்புறம் பால் காய்க்கிறதுக்கு வேறு எதுவும் இந்த பானை அந்த மாதிரிலாம் வாங்கணும்லக்கா. அது என்ன எதுன்னு நீ கொஞ்சம் ஞாபகமாக எழுதி வச்சுக்கிறியா? நாளைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடலாம். ஐயருக்கு போக வேறு எதுவும் ஜாமான் எதுவும் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா அதையும் ஞாபகமாக எழுதி வச்சுக்க வச்சுருங்க. சரிடா. நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கதாம்மா செய்யுது. இல்லைன்னு நான் சொல்லலை. அன்றைக்கி சொன்ன வார்த்தை உண்மை தான். நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சரிங்களா? நேரம் ஆகுது. பேசிட்டு வரீங்களா? நான் வீட்டு போய் ரெடி ஆகுது. நீ கூட்டிகிட்டு வரல, நல்லா தெரியுது. எங்கே நீ வந்தால் இங்கே இருந்துருவியோ அப்படின்னு பயத்தில் தானே வந்திருக்கா இவா. உனக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு இல்லை, ஒருத்தனும் கிடைக்கும். இதுக்கு தான் என் பிள்ளைய மயக்கி வச்சு கிடைக்கான்னு நினைக்கிறேன். பின்னாடியே கூட்டிகிட்டு அலையலாம், நல்லா செலவு பண்ணுவான்ட்டு. விட்ட அப்புறம் செலவு பண்ணதுக்கு ஆள் இல்லைல்ல. எப்போனாலும் வாங்கி கொடுக்க முடியாது. என்ன தானே கூப்பிட்டுருக்கேன்? அவன் வேலைக்கு போகணும். நேராகுதா இல்லையா? அவள் கிளம்பல. அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. புரியுதா? அவள் வர விருப்பம் இல்லை. அவள் வரமாட்டேன்னா சொன்னான். நான் கூப்பிட்டுங்கிற ஒரு வார்த்தைக்காக மட்டும் தான் வந்திருக்கா. நீங்கள் தேவையில்லாமல் அவட்ட சண்டையில் கைங்க சொல்லிட்டேன். உங்கள் பிள்ளை ஒன்று எனக்கு வாங்கி தருவார், செலவு பண்ணுவாங்கிறதுக்காக உங்கள் பிள்ளையை நான் லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணல. புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அப்பா ஒன்றும் எங்களுக்கு வாங்கி தர முடியாமல் இல்லை. புரியுதா? இத்தனை வருஷம் எங்கள் அப்பா தான் எங்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றிச்சு. எனக்கு எல்லாமே பார்த்து தான் அவங்க தான் எங்கள் அப்பாவை படிக்க வச்சிச்சு. புரியுதா? ஒன்று வாங்கி தர முடியாமலாம் இல்லை. நான் ஒன்றும் உங்கள் பிள்ளையை மயக்கி வைக்கல. என் பின்னாடி என்னை கூட்டி கொண்டு விடுங்க, என்னை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லலை. உங்கள் மவன் தான் கட்டாயப்படுத்தி என்னை கூட்டி கொண்டு விடுது. எனக்கு போக தெரியும் பஸ்ஸில். புரியுதா? போக வேண்டியதானே. ஒன்னோட தாண்டி என் பிள்ளை எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வரோம். சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? அவன் எதுக்கு வந்திருக்கா? நீங்கள் இப்போ அவட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளையை என் பின்னாடி வாங்கன்னு சொன்னது கிடையாது. புரியுதா? உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. நான் ஒன்று இழுத்துட்டும் போக மாட்டேன். புரியுதா? இப்போ பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதானே, என் பின்னாடி வராதிங்க, என்னை தேடி வராதிங்கன்னு சொல்லுங்கள், வச்சுக்காங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்.
நான் அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளையை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தானே எனக்கு கேளுங்க. தேவையில்லாமல் பேசிட்டு இங்கே சொல்லிட்டேன். நீங்கள் வர விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையில்லாமல் அவட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவளை கூட்டு வரலன்னு சண்டை போடுவேன்னு தான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டு வந்திருக்கேன். நீங்கள் அவள் வந்ததுக்கப்புறம் அவள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இவ வரலன்னு நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? இப்போ வராமல் இருந்தாலும் எனக்கு நிம்மதி தான். சரி, நான் அதுக்கு சத்தம் முடியும்னு நினச்சி தான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தேன். இப்படி இருந்தால் நான் மட்டுமே வந்திருப்பேன், அவளை கூட்டு வந்திருக்க மாட்டேன். பாப்பா தரீங்களா? நான் போகிறேன். இருடி போவோம். நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் எங்கேயும் இருங்க. பாப்பாவை தாங்க, நான் கொண்டு போகிறேன். மறுபடியும் என்னை கோவப்படுத்தது சொல்லிட்டேன். இல்லை என்ன திமிரு உனக்கு இல்லை கேட்கேன், பதிலுக்கு பேசிகிட்டு இருக்கேனே. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வாயை உடச்சி போடுவேன் நாயை இன்னொரு பேசுனா. இதுவே கடைசியாக இருக்கட்டும். தேவையில்லாமல் ஏக்கி எங்கள் அப்பாவை பற்றி பேசுதாங்க. எங்கள் அப்பா வாங்கி தர முடியலன்னு இவங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? அதுக்கு என்னை பற்றி பேசினாவே கேட்டுட்டு இருந்தாச்சு. எங்கள் அப்பாவை பற்றி ஏக்கு பேசணும்? அப்புறம் நான் கேட்டு தானே ஆகணும். என்னையை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உரிமை கிடையாது. இதுக்கப்புறம் நான் இருக்கும்போது வாய் திறந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்ணம் படுத்துறோம் நாயை. இதான் உனக்கு லாஸ்ட் வாங்கி சொல்லுவேன். நீங்கள் பேசுகிறீங்களா? உங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள். தேவையில்லாமல் என்னை பற்றியும் பேசக்கூடாது, எங்கள் அப்பாவை பற்றியும் பேசக்கூடாது. இனிமேல் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு எந்த விஷயமும் கிடையாது. எல்லாத்துக்காரனும் நீ தானே. என் பொண்டாட்டி நீ மீதி ஏற்று பேச மாட்டா அப்படி நீ தானே தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்த. இப்போ என்ன பேச்சு பேசுதா பாரு. கேளு நல்லா காரம் நீ பின்னாடியே அழைதெல்லாம் அந்த திமிரில் பேசுதா. இப்போ என்ன கேட்டாலும் உனக்கு அதில் விழுந்துச்சா? நினச்சிருங்க. வர எதுக்கு அடிக்க? போ கார் போ, வரேன். ஏன் தம்பி இப்படி பண்ணுத? போன்னு சொன்னேன், போ. நான் வீட்டு போயிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். சரி போ, மேலே போ. பாப்பா தரீங்களா? நீ போய் கிளம்பு, நான் கொண்டு வரப்போ. எதுக்கு தம்பி இப்போ அவளை ஒயாம அடிக்க? அடி கொடுக்கலன்னா இப்படி தான் பேச தோணும் பதிலுக்கு. என்னாச்சு இப்போ மறுபடியும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டே விட்ட? கோவத்தை விட்ட குறை சொல்லிட்டேன். நான் பேசிட்டு தானே இருக்கேன், பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்புறம் அவள் எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கா? சரி வீடு, அவள் சும்மா இருக்கட்ட வீ வாம்பளுத்தாவனா எவ்வளோ தரம் கட்டுட்டு இருப்பான். சரி அவளும் ஒரு கோவத்தில் பேசிட்டா விடு. அடிச்சாலே ஏற்று பேச மாட்டாளா? அதான் சொல்லுறேன், 2 இயர்ஸ் வந்து அடிச்சு போட்ட அன்னைக்கு மூச்சை விடாமல் இருந்துக்கிட்டா. இன்னைக்கு என்ன அவளுக்கு துமுறு ஏற்று பேசுறா? சரி விடுடா. சரி போ, போய் கூட்டுவோம். எனக்கு எல்லாரும் இருக்கணும்னு ஆசை, அதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், புரியுதா? உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும் அது என் மேலே காட்டுங்க, புரியுதா? என்கிட்ட டேரெக்டாக சொல்லுங்கள், திட்டுங்க, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவட்ட தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா, சொன்னால் கேளுங்க. சரி நான் என் பிள்ளை சந்தோஷத்துக்காக வரேன். ஆனால் நான் சொல்றது நீ செய்வியா? என்னையும் நீ சந்தோஷமாக தானே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? நான் சொன்னதை நீ செய்வியா செய்ய மாட்டியா சொல்லு. சொல்லுங்கள், செய்கிறேன். அவள் அங்கேயே இருக்கட்டும். நீ இந்த 2 நாள் நீங்கள் வந்து படு. உன் பிள்ளை தூக்கிட்டு வா சொல்லிட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள்? வேறு எதுவும் கேட்டால் நான் வாங்கி தருவேன். சரி நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் அவளை அங்கே தனியாக விட்டு நான் எப்படி இங்கே வந்து படுக்க முடியும்? நான் இல்லைன்னா பரவாயில்ல, அவள் தனியாக இருந்துக்கிடுவா, சுனில் அங்கே இருக்க சொல்லலாம் துணைக்கு. நான் இங்கே வந்து இருந்துக்கிட்டு அவளை அங்கே தனியாக போடுனா? இல்லாதப்பவே சுனில தான் வச்சுட்டு போனேன். ஆனாலும் அப்போவும் துணைக்கு போய் படுக்க தான் செஞ்சார். இப்போ அவளை மட்டும் தனியாக அங்கே போட்டு என்னையும் இங்கே வந்து படுனா என்னமா பேசுகிறீங்க? காலைல தம்பி எல்லோரும் வந்துருவாங்கல்லாம். சாமியாவும் வந்துடுவா, காலைல பிரியாவும் இங்கே வந்துடுவா, பவியும் வந்துடுவான். இப்போ எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கலாம் நாளைக்கு நைட்டிங் வந்து படு. பிள்ளை தூக்கிட்டு வா. என் பிள்ளைகள் எல்லோரும் இங்கே என் வீட்டில் இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் தானே. எல்லோரும் இருப்பாங்க நாளைக்கு. என் பெரியவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நீ சொல்லு. புரியுதாம்மா, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, நான் இல்லைன்னே நீ சொல்ல வரல. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? பிரியா வந்து சொல்லுதரலாம், அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? என்கிட்ட கூட்டு வச்சு பேசியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லதுக்கு கஷ்டப்பட்டால் கூட அவனை ரெண்டு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா மச்சாட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அவனை ரெண்டு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், தங்கச்சி சப்போர்ட் பண்ணுவேன். சரி மச்சாட்ட சொல்லலாம்ல. மச்சான் என்ன ஏதுன்னு பேசி நாங்கள் முடிவு எடுத்துருப்போம்ல. மச்சான் சொல்ல நாங்கள் கேட்க மாட்டோமா? சொல்லு முனிரும். இப்போ நான் சொன்னதை செய்வியே இல்லை தம்பி சொல்லு. அவளை மட்டும் தனியாக படுக்க வைக்க முடியாதும்மா. கூட்டு வந்த அன்னைக்கே கட்டாயப்படுத்தி நான் தான் அவங்களை இருக்க சொல்லியிருக்கேன். இருக்க 2 நாளும் அப்பா வந்து கூட்டு போகிற நேரம் நான் அவட்ட சண்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ அவளை நாங்கள் தனியாக படுக்க வச்சோன்னா அப்பா தெரிஞ்சு என்கிட்ட வந்து சண்டை போட மாட்டேறா. இத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோம்ல. நான் இருக்க அன்னைக்கு என்ன கேட்டால் அவள் தனியாக ரூமில் போய் தூங்கியிருக்காளா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கேன்னு இல்லை, மும்பையிலே அப்படி தான். எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாலும் நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன்னா நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண தான் செய்வாள். இல்லை ஆஃபீஸ்க்கு வந்துடுவா. அவள் என்னென்னு கூப்பிட்டு தனியாக படுத்துக்கன்னு சொன்னால் அவள் பயப்படுவாளா இல்லையா? இருக்க மாட்டேன்னா அவள் வீட்டில் போய் இருக்க சொல்கிறேன். நீ வர முடியுமா வர முடியாதா தம்பி சொல்லு. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் இருக்கோம் பிள்ளைய வச்சுட்டு சொல்லிட்டேன். அது கஷ்டமா? அவளை மட்டும் தனியாக அவளை அங்கே படுக்க விட்டுட்டு நான் இங்கே வந்தால் சரியாக இருக்காது, புரியுதா? சரி உன் பொண்டாட்டி தான் உனக்கு வேணும், இந்த அம்மா வேண்டாம். போ உன் பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுக்காப்பா. உன் அம்மா உயிரோட இல்லைன்னு நினச்சிக்காப்போ. இருந்தா என்ன செத்தா என்ன? உன் அம்மா சந்தோஷத்தை நீ பார்க்கவே வேண்டாம். இங்கே என்ன எடுத்துட்டு இருக்கியா? அவனுக்கு எதுக்கு இப்படி மிரட்டிட்டு இருக்கியா? என்னம்மா இது? சின்ன பிள்ளை முட்டையை கேட்டு மிரட்டின மாதிரிலாம் மிரட்டுதியா? தேவங்க முடியுமாம்மா? இப்போ வீடு பால் வைக்க நீங்கள் வரமாட்டேங்கிங்களா? இல்லை சந்தோஷம் அதுதானே, நான் அதை செய்வேன் வாரேன். ஆனால் என் சந்தோஷத்தை நீ பார்க்க மாட்டேக்கலாம். என் பிள்ளை என் கூட இருந்தால் தானே என்ன சந்தோஷம் சொல்லு. தூக்கம் வருதால நைட்டு படுத்தா? என் பெரியவன் இல்லாமல் எனக்கு என் பிள்ளைன்னா எனக்கு சந்தோஷம் இருக்குமா சொல்லு. என் பிள்ளைக்காக தான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சுருக்காரு. ஆனால் என் பிள்ளை இன்னைக்கு பேர் கடனாளி ஆகிட்டு
இதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட சொல்லுதியா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 28 வருஷமாக என் பிள்ளையை நான் பெற்று வளர்த்துருக்கேன். ஒரு நாள் என்னை எதிர்த்து பேச மாட்டான். எதுனாலும் என்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டான். மரியாதை இல்லாமல் என்னைக்காட்டி நீ பேசியிருப்பானா ஒரு வார்த்தை? ஊரே பெருமையாக பேசுகிற அளவுக்கு என் பிள்ளை இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்கான், குடும்பத்தை பார்த்துக்கலாம் பொறுப்பான். எவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த பிள்ளை என் கூட இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்காதா? அக்கா தங்கச்சி எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிடுவான். பெற்றவளை எப்படி மதிப்பான்? ஒரு ஆளை மரியாதை இல்லாமல் பேச மாட்டானா என் பிள்ளை? இப்போ என் பிள்ளை என் கூட இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். வீடு இல்லையா, வருமானம் இல்லையா அவனுக்கு? என் கண்ணு முன்னாடி தனியாக இருக்கான். இந்த வயசில் எவ்வளோ கதையை நடத்துகிறேன், தனியாக நின்று ஒரு கடன் இல்லாமல். என் பிள்ளை எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்படுறான். வீட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாத்தையும் இருந்து பேசுவான். அம்மா, தங்கச்சி, அக்கா பிள்ளைகள் கூட இருக்கவனுக்கிட்ட எல்லாருக்கூடையும் அப்படி தான் பேசிட்டு மச்சான் வர வரைக்கும் இருந்து மச்சான்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குவான். வீடு எப்படி இருக்கும்? என் பிள்ளை இல்லாமல் வீடு எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாள் நான் எவ்வளோ வேதனை படுத்தேன் தெரியுமா என் பிள்ளை இல்லாமல்? லேசாக கால் வலிக்கு தலை வலிக்குன்னு சொல்லிடக்கூடாது என் பிள்ளை. எம்மா நீங்கள் கிடந்து போவாங்க, வீட்டில் இருந்துருங்க, அங்கேயும் போகாதீங்க. உங்களை யார் போக சொன்னேன்? சொல்லு. இப்படி கஷ்டப்படுத்துறதா தம்பி நீ நான் அப்படி பார்த்துக்கிட்டேன்? ஒரு வேளை கல்யாணம் முடிஞ்சால் பொண்டாட்டி பார்த்துக்கணும், என்னையை பார்த்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சா உனக்கு? ஏம்மா உங்களை யாருமா பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னா? உங்களுக்கு தெரியல, நான் அவட்ட சண்டை போட்டு தான் போனேன், அவட்ட பேசவே இல்லை. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க, நான் உடம்பு சரியில்லைன்ட்டு என் பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னீங்கம்மா. நான் அவளுக்கு தெரியாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்க தானே செஞ்சேன். 10 நிமிஷம் உங்கள் கூட தானே இருந்தேன். என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இருக்கான், ஆனால் என்கிட்ட வந்து பேச மாட்டேக்கான். அவனை பார்க்க முடியலை என்னால், பேச முடியலை. சொல்லு. நீ பெற்ற பிள்ளையே நீ பார்க்கணும்னு நினச்சோன்னு ஓடி வரல தம்பி. நான் இத்தனை வருஷம் பெற்று வளர்த்த பிள்ளையை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், நான் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் சொல்லு. நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லலாமா, உங்களை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லலை, புரியுதா? இருன்னு சொன்னால் இருக்க மாட்டேக்கா நீ? ஒரு 2 நாள் எங்கே இருந்துட்டு போனாலும் உனக்கு தம்பி அம்மாவும் கஷ்டப்படுதாவில நீ இல்லாமல்? நீ இப்போ சொல்லுது யாருக்குமே 2 இடத்துக்கு சரிப்பட்டு மாட்டேங்குது, சண்டை வந்துட்டே இருக்குது. நீ கோபமாக இருக்க. நான் இதை வேறு சொன்னேன்னா நான் நீ என்ன நினைப்பா சொல்லிட்டு கோவப்படுவாள்ல, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுதானே, நீனும் கோவப்படுவேன் என் மேலே. அதுக்கு தான் சொல்லலை. அதுக்கு தான் இப்போ நான் சண்டை படுதாவும் நினைக்க தம்பி. நான் இருக்கிற வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கணுமா? என் பிள்ளைய பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னு இப்போ அப்படி தான் அழுதா பிரியதையும் அண்ணன் பேச மாட்டேக்கான்னு. அவளும் உங்கள் கூட சேர்ந்து இந்த தப்பு பண்ணாமல் இருந்திருக்கணும்டா. என்கிட்ட எதுனாலும் சொல்லியிருக்கணும்மா. அவட்ட போகிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை விட அவளுக்கு நல்லா தெரியும். நந்தினிக்கு ஒன்று எனக்கு எப்படி இருக்கும், நான் எந்த அளவுக்கு கோவப்படுவேன், ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவள் அப்படி பண்ணான்னா அசால்ட்டு நம்ம அண்ணன் நம்மளை என்ன செஞ்சிருவான் அப்படின்ட்டு. அதுக்கு தான் அவள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அவளுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சுதாம்மா கொடுப்பேன், சந்தோஷமாக வச்சுக்குப்பேன், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதாம்மா. பிரியாளுக்கு 1க்கு 4 பேர் நாங்கள் இருக்கோம். ஒருத்தர் மேலே கோவம் எடுத்தாலும் மீதி இருக்க 3 பேர் நாங்கள் செய்வோம். சுனில் வேலைக்கு போவாள், சரிதான், அவனுக்கு 2 பேர் செய்வானுங்க. எனக்கு கோவம் இருந்தாலும் நான் அவளுக்கு செய்வேன், செய்ய மாட்டேலாம் கிடையாது, விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் நந்தினிக்கு இப்போ பாருங்கள், மனம் நான் கொஞ்சம் கோவப்படாதான்னு சொல்ல போய் தான் மனோட்ட பேசுகிறான். வாழை கோவப்படணும் அவட்ட பேச மாட்டான். அவனுக்கு தெரியும்ல, சரினா திருப்பி ஒன்று கொடுத்துட்டான். மனம் கோவப்படவே மாட்டான். ஆனால் கோவப்பட்டான்னா அவனும் என்னை மாதிரி தான் கோவப்படுவான். யாரும் அவன்கிட்ட பேசிக்கிட முடியாது. அது நான் சொன்னால் மட்டும்தான் அவன் கூலாவான், புரியுதா? ஆனால் அவன் செயின்லாம் கொண்டு கொடுத்ததுக்கு அவனுக்கு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் சரி, வாழை வேற அப்படி பேசுனான்னு அவன் அமைதியாக போயிட்டுருக்கான். இப்போ அம்மா உனக்கு வேண்டாம் அப்படி தானே? எல்லா பிள்ளைகளும் வீட்டில் இருப்பிய, என் மக்கா மருமக்கா என் பேரன் பேத்தி எல்லாரும். நீ இல்லாமல் இருக்க போறியா சொல்லு? நீ இருக்கணும் தானே நான் ஆசைப்பட்டு கேட்கேன், நீ மாட்டாங்க. ஆசைப்படுறதுலாம் சரிதாமான இல்லைன்னு எனக்கு சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தோம் எல்லாரும். இப்போ நந்தினி அங்கே எப்படி வச்சுட்டு வர முடியும் சொல்லுங்கள்? தனியாதும் ஒரு நாள் அம்மாக்காக இருக்க மாட்டியா சொல்லு? சொல்கிறதுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க முதல்ல. சொல்லு. இன்னைக்கு நைட்டு அவளை தனியாக விட்டு வர முடியாதும்மா. நாளைக்கு நான் எல்லோரும் வந்துடுவேன், நாளைக்கு நைட் வேணால் தங்குதேன். நீ என்ன சொல்கிற நந்தினி? எப்படி சரியும்பா? நீ ஏன்டா இப்படி சொல்லுது தம்பி? அம்மா கேட்குறதெல்லாம் சரிதான், நீ இருக்குன்னு சொல்கிறது சரிதான், எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் நந்தினி தனியாக எப்படி விட்டுட்டு வருவேன்? உனக்கு தெரியாண்டாம். தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒன் டைம் கூட எல்லா இடத்துலையும் கோவப்படுவான். ஆனால் தெரியாமலே இருக்கட்டும். இன்றைக்கி நாளைக்கு பக்கத்தில் இருக்கம்மா அவளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு, அப்புறம் சாயந்தரம் அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தூங்க போனதுக்கப்புறம் நான் வரேன், சரிங்களா? சரி, ரேட்டு போறியா? ரேட்டு பேசுவியா? அம்மா ப்ளீஸ்மா, அதில் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களுக்காக நான் சரின்னு சொல்லிட்டலாம். நீங்கள் அவள் விஷயத்துலேயே என்னை கம்பல் பண்ணாதீங்க. அவள்கிட்ட பேசுகிறது நான் யோசிக்கதாம்மா செய்யணும்.
அவள் பண்ண தப்ப உணரவே மாட்டான். புரியுதா? ப்ளீஸ்மா. சாயந்தரம் இன்விடேஷன் வைக்க தான் போகிறேன், சொல்லிட்டு தான் வருவேன். அதை நான் குறை வைக்க மாட்டேம்மா. நீங்கள் இவ்வளோக்குள்ளே கஷ்டப்படுத்தின்னு தான் நான் சரின்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பிரியா விஷயத்தில் என்னை பிளாக்மெயில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்கம்மா, சரி? அப்படி சரி சரி, அழாதீங்க. நான் ஒன்று விட்டுட்டு அப்புறம் வா. சரியா மோளை தந்துட்டு போ. இப்போ தந்துட்டு போனால் கேட்பாலாம்மா வா. யாருக்குமே தெரியும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ட்டு. இப்போ அக்காட்ட கொடுத்துட்டு வந்தனாலும் சண்டைக்கு தான் வருவா. அவளை விட்டுட்டு நான் இங்கே நேராக வாரம்மா. சரி நந்தினிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா? தைக்க கொடுத்துட்டியா அப்படி? நைட்டு தானே எட்டு வந்தோம். அவள் காலையில் எங்கே கொண்டு கொடுத்த மாதிரி இல்லையா? வீட்டில் வேலை செஞ்சா தெரியலையா? வா பேசினால என்னென்னு. நைட்டு நேராக பிரியா வீட்டு போயிட்டு அங்கே சாமி வீட்டுக்கு போயிட்டு தான் வருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கே கொண்டு கொடுக்க? எப்போ கொண்டு நான் உனக்கு கொடுத்துட்டு வரேன். ஓ, ஒரு நிமிஷம் இரு, நான் அவட ஃபோன் பண்ணி கேட்கேன். எடுக்கலை. என்னாச்சு? என்னாச்சுடா? இரு எடுக்கலை. ஹலோ. நீ என்ன பண்ண? ஃபோன் எடுக்கல? பேக்கில் இருந்துச்சு, கேட்கல. இப்போ தான் ஃபோனை எடுத்தேன், அதான் கால் பண்ணிங்க, அதை அட்டன் பண்ணேன். அச்சோ போச்சு, லேட் ஆகி போச்சா? மணி என்ன ஆகுது? என்னடா? மணி ஆகிட்டு 9:30 ஆகிட்டு போரு. சரி போ, முதல்ல நீ அவளை கொண்டு விட்டுட்டு வா. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொண்டு கூடு. அவளாச்சும் கால் பண்ணாலான்னு பாருங்க. கிளம்பிட்டு சரி கேள் என்ன பண்ணுறானு. நந்தினி, சொல்லுங்கள், லைனில் தான் இருக்கேன். கிளம்பிட்டியா? டைம் ஆயிடுச்சுல, ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. சாப்பிட்டியா? சரி, கதை போட்டு நான் வரேன். கதை பூட்டிட்டேன், சாவி அங்கே வச்சுட்டேன். கூட்டிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கேன்னு கால் பண்ண வேண்டியதானே? சரி வரேன். நான் பேசலாமா? சரி வரேன், போகும்போது பேசிக்கலாம். அதை பற்றி தான், ஒரு நிமிஷம். எதை பற்றி? எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உன்னை எங்கே கூப்பிட்டு வந்தேன்? அங்கே தான் நிற்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அம்மா பேசிட்டு இருந்தாங்களா, அதான் டைமை பார்க்கலாமா. வேறு ஒன்று அக்கா கேட்டால் அதான் திருப்பி ஃபோன் அடிக்கணும்னு எடுத்தேன். இப்போ தான் மணியை பார்க்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைம்மா, இப்போ நான் வரேன். வர வேண்டாம். லேட் ஆகிட்டுன்னு இது பர்மிஷன் போட்டியா? இல்லை. இப்போ லீவ் போட்டியா? இல்லை, அப்படியே வர வேண்டாங்க. டைமுக்கு போயிடுவேன். வண்டியே எடுக்கலடி, எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு நேரம் ஆகும்ல. நான் போயிட்டு தான் இருக்கேன். புரியல. டைம் ஆயிடுச்சு, பார்த்தேன். அதான் அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இருந்தேன். பஸ் வந்தது, வரலல்ல, அதெல்லாம் பஸ்ஸில் வந்துட்டேன். நான் தான் கவனிக்கல. நீ டைம் ஆனாலும் கால் பண்ணியிருக்கலாம்ல. டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான். சாரிம்மா. எதுக்கு? நீ சொல்லும்போதே வந்திருக்கணும் கூட, விட்டுட்டு வந்துட்டு கூட பேசியிருந்துருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேண்டா? என்ன சொல்ல? அவள் வீட்டில் வெயிட் பண்ணியிருக்கா, போகலாம். சரி பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிருப்போம் கூட, அங்கேயும் போகல. பஸ் வந்தாலும் பஸ்ஸில் கிளம்பிட்டாங்களா. அவளை கொண்டு விட்டுட்டு வந்தே பேசியிருக்கலாம். அவள் தான் கூப்பிட்டாளா நேரம் ஆயிடுச்சுன்னு. பார்த்துட்டு தான் மச்சா இருந்தீங்க. அவள் டைம் ஆகுதுன்னு கூப்பிட்டா, அதுக்கு என்னெல்லாம் பேசுகிறாங்க. நான் போனேன்னா கூட வந்து அவளை தான் ஏசுவாங்க. சரி 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவ்வளோ ரெடி ஆயிடுவாங்க. சரி சட்டை கேளு. எந்தனே சொல்லுங்கள். சாரி ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டியாமா? இல்லை. அக்கா அவளுக்கு ப்ளவுஸ் அடிக்க ஓட்ட கொடுக்க போகிறாங்க. அதான் ஒன்னொருத்தர் கொண்டு போய் கொடுக்கட்டான்னு கேட்கா. எடுத்து கொடுத்து விட்டா? நீ கூட நான் கேட்க. ஏன் நந்தினி? ஆமாம் நந்தினி தான். சொல்லுங்கள். நான் அக்கா இதை கேட்கணுங்க, கொடுக்க. சட்டை தைக்கிறதுன்னா மாடல் எதுவும் தைப்பியெல்லாம் நீ சொல்ல போறியா? வேண்டாக்கா, சும்மாவே தைக்க சொல்லு, நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரியே. ஏன் அப்படி சொல்லுவேன்? ஏன் என்னாச்சு? சேலை எடுத்து கொடுத்தியா இல்லையாடா? அவளை கூட்டு போய் தான் ட்ரெஸ் எடுத்துருக்கு. அவளுக்கு பிடிச்சதான் எடுத்து கொடுத்துருக்கு. அப்புறம் ஏன் எப்படி சொல்லுதா? என்ன சொன்னா? இதோட ரேட் கம்மியாக எடுத்து கொடுத்துருக்கேடா. இல்லை, ஏன் கொடு கேட்க? என்ன சொன்னா சொல்லு. இல்லை வீட்டுக்கு போடுற மாதிரி தைக்க சொல்லுதா? நல்ல சிலையாக இருந்தால் நல்லா மாடலாக தைக்க சொல்லுவாங்கல்ல, அதான் கேட்டேன். ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு மாடல் பார்ப்பாள்வல. ஏக்குன்னு கேளு. ஏய்க்குனே நீங்கள் மாடலாக தானே தைக்க முடியும். பவி மாடல் எதுவும் பார்த்து வச்சிருக்காளா? ஏன் ப்ளவுஸ் தானே அடிக்க கொடுக்க போகிறேன்னு, நார்மலாகவே அடி, டிசைன் வேண்டாம். வேண்டாங்கடா. கொண்டா. நந்தினி சொல்லுங்கள். என்னாச்சு? ப்ளவுஸ் நார்மலாக தைக்க சொன்னியாமே. மாடல் பிடிக்கல, எல்லாத்துக்கும் வச்சிடலாம். இது நார்மலாகவே தைக்க சொல்லுங்கள். சரி ஓகே. இப்போ போனதை கால் பண்ணி சொல்லு, சரியா? நான் போயிடுவேன் 10 நிமிஷத்தில். அப்புறம் நேற்று உங்கள்கிட்ட உனக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? என்னம்மா? எனக்கு கொஞ்சம் பைசா வேணும்னு கேட்டேன் நேற்று, போட்டு விட்றீங்களா? ஓ ஆமாம் கேட்டலாம். சரி நான் போட்டு விட்றேன். என் சம்பளத்தில் இருந்து, சரியா? அப்புறம் ஈவினிங்கு நான் சொன்னேன்ல, மேம் கூட வெளியே போயிட்டு தான் வருவேன், சரிங்களா? நீ எப்போ போயிட்டு எப்போ வருவேன்? நைட்டு போய் கார்டு கொடுக்கவா? நான் அடுத்த பஸ்க்கு வந்துடுவேன். இப்படி என்ன தான் வாங்க போகிறேன்? அன்னைக்கு கூட்டு போடலாம். எனக்கு வாங்க தெரியாதா? டெய்லி போய் வாங்கிட்டு வரணும். மயில கேட்க டெய்லி போய் பஜாருக்கு போய் சுற்றிட்டு வரணும். நேற்று போனாலும் அப்போ என்னத்தை வாயில் கொடுக்கட்டே வச்சுருந்தேன். தேவையானதை நேற்றே வாங்க முடியாதா? நீ என்ன வாங்கணும் நாளைக்கு வாங்கிக்க. நான் ஈவினிங் வருவேன், புரியுதா? நான் எப்போதும் வர டைமுக்கு வருவேன். கார்டு கொடுக்க போனேன்னு சொல்லியாச்சு. சிவா மச்சான் வாங்க, நன்றி வா, உட்காருங்க மச்சான், நன்றி உட்காரு. பாப்படாங்க. அது வர நேராகும்னு சொல்லிட்டு அக்கா கொடுத்து வந்திருக்கேன். அக்கா வச்சிருக்கா வீட்டில் கொண்டு வந்துருக்கலாம்ல மச்சான். அவள் அக்காக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தா. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி ஃபஸ்ட் 2 பேர் உட்காருங்க. சரிடா, புரியலைங்க. சொன்னியா? அம்மா இல்லையா வீட்டில்? அப்பா? நான் சொல்லலை, சொல்லிட்டேன்னா அப்புறம் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவேன்னு தெரில. அதனால தான் சரி வந்த பிறவே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு.
இருங்க நான் கூப்பிட்றேன். அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அம்மா எப்படி கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏன்னா காலையில் கேட்டாவே நாங்கள் கார்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன் போவேன் பிரியா வீட்டுக்கு அப்படின்ட்டு. சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இது வரைக்கும் எதிர்பார்த்துருப்பாலும் என்னமோ தெரியலையா, என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லலை. பிரியா, ஏம்மா ஏம்மா இங்கே வாங்க. பிரியா. ஏய் கூப்பிட்டீங்க என்னம்மா? அம்மா சொன்னலாம்மா, காஃபி எடுத்துருவாங்க. மச்சானும் நந்தினி வந்திருக்காங்க. வாயா, எப்படி இருக்க நந்தினி? எப்படி இருக்குமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? தம்பி அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காம்மா. அம்மா எப்படிமா இருக்கா? குத்திட்டு இல்லையா? இல்லைம்மா, நான் வேலையிலேருந்து நேரம் வரேன். நேரம் அம்மா இருந்துக்கிடலாம். அம்மா வச்சிருக்காவ. இருந்துக்கிடுவாம்மா, அக்காட்ட நல்லா விளாடுவா. சரிம்மா இரு, நான் காப்பி எடுத்துறேன். வேண்டாம்மா. அம்மா இப்போ எடுத்துருவாங்க, அப்படியே போ. மச்சான் இருக்குல்ல, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன்னு. அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேக்கானே, அப்புறம் நான் என்ன சொல்ல? உங்கள் வீட்டுக்கு வரல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. புரியுதா? வந்தால் வாங்கன்னு சொல்ல மாட்டியா? அண்ணன் ஏன் சொன்னான்னு பயமா இருக்கு. கேளு. என்ன வாண்ணா? எப்படி இருக்கண்ணா? நல்லா இருக்கு. ஏழை தூக்கிட்டு வந்துருக்கலாம்லண்ணா. நேரம் ஆகும். இப்போ வேறு நேரம் இங்கே கூட்டு வந்துருக்க, டயர்டாயிருவா. அதுக்கு தான். சரிண்ணா இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் பிரியா. ஏய் என்ன காப்பி குடி. நந்தினி அம்மா எடுத்துக்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? இறைன்னு தெரியும், ஏன் இருக்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, சும்மா நிற்கேன். இவ்வளோ தடவை இருந்துகிட்டே தானே வந்திருக்கேன். கார்லேயும் இருந்தே தான் வந்திருக்கேன். கொடுங்க பண்ணிட்டேன். நீங்களே கொடுத்துருங்க. உடாண்டி. நீங்கள் கொடுங்க. சரிம்மா, அப்புறம் ஒன்று தெரியுங்களா, புது வீடு கட்டியிருக்கணும். அதுக்கு நாளை கழிச்சு காலைல பால் வைக்கணும். சரியா? நாளைக்கு வந்துருங்க எல்லோரும். நந்தினி சரின்னு சொல்லிட்டாளா? ஆமாம், அந்த இடத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. அதான் உடனே வேலையை ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் டிலே பண்ணாலும் அவ்வளோதான், மறுபடியும் மாட்டேன்பா. சரி, நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க. என்ன சரியா? அத்தை நீங்கள் மாமாட்ட சொல்லிடுங்க, நான் கால் பண்ணுறேன். பிறகு எல்லோரும் வந்துடுங்க. சரியா? சரியா. சரிம்மா, அப்புறம் நான் வாங்கிக்கேன். இது என்னது மச்சான்? வீட்டில் இடத்துல ட்ரெஸ் எடுத்தோம், அதான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன் கையோட. ஏன் மச்சான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்க நீங்கள்? ஏன்டா எல்லாரும் இதே தான் கேட்கியா? அக்கா கொடுத்தா மச்சானும் இதுதான் கேட்டுச்சு, அம்மாவும் தான் கேட்டேன். ஏன்டா? நான் வாங்கிக்க. இல்லை கார்டு இருக்குது, அப்பாட்டையும் காமியண்ணே. சரி மச்சான். அப்புறம் நாளைக்கு வந்துடுங்கண்ணே. சரியா? சரி மச்சான். சரி, கிளம்பட்டமா? சாமி வீட்டுக்கு போய் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். பாப்பா அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிட்டுனா அழ ஆரம்பிச்சிருவா. சரியா? சரி மச்சான். சரி, எத்த வரட்டுமா? மாமாட்ட சொல்லிடுங்க. சரியா? சரியா. சரி. கண்டிப்பாக நீங்கள் மாமா எல்லோரும் வந்துடுங்க. சரியா? சரியா வரோம். போமா? ம் சரிடா, வரோம். சரி, என்ன போயிட்டு வரோம். நம்ம போயிட்டு வரோம். தம்பிட்ட சொல்லுங்கள். சரிம்மா சொல்லுங்கள். அப்பாட்ட சொல்லுங்கள். அப்பாவும் நீங்களும் வந்துடுங்க, தம்பியை கூப்பிட்டு. சரி வாரேன், உன் பிள்ளையை பார்க்கணும்ல, வாரேன். சரி. மச்சான் நாளைக்கு வராங்க? ஆமாம், அவனை காலையில் வந்துடுவானு. சரி மச்சான். ஒரு சாரி தான் எடுத்திருக்கேன், ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துக்கிட்டு சொல்லு. சரியா? கண்டிப்பாக இதை கொடுத்துட்டு சொல்லு. சரி மச்சான், நான் சொல்கிறேன். அம்மாட்ட காலையில் ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது கேட்டாங்க, எல்லாத்துக்கும் எடுத்திருக்கா, எனக்கு மட்டும் தான் எடுத்திருக்கியா அப்படின்னு. அப்புறம் அக்கா சொன்னால் எல்லாத்துக்கும் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு. பிரியாளுக்கு எடுத்திருக்கான்னு வேறு கேட்டாங்க. ஆமாம், நான் சாயந்தரமே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வையா மேலே அவ்வளோ கோவத்தில் கொடுக்காம வந்தேன்னு வச்சுக்கோ, அம்மா என்கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க. சரி மச்சான், நான் சொல்கிறேன். சரிடா, கிளம்புறேன். சரியா? குட்டிமா, அந்த பொம்மையை போட்டு என்ன பாடுபட்டுரு நீ? விளையாட ஆள் என்னண்ணா? உங்கள் அம்மையை ஆளாக்கணுமா? எங்கே போனா? இருந்தால் எங்கேயும் போக மாட்டா. ஒட்டிகிட்டே இருப்பான். ஆளாக்கணுமா? என்னாச்சு? கிச்சனில் இருக்கல, வேற எங்கேயும் போயிட்டலாம். என்னாச்சு? ஏன்ட்டு தர விளையாடலையா? கேட்டது குத்தமா மாடிட்டு ஏறி உட்காந்துருக்க உங்கள் அம்மை மாதிரி. எப்பா ஏகப்பட்ட சட்டப்பா. இல்லாத நேரம் உங்கள் அம்மா சொல்லித்தரேன். என்ன நாளைக்கு ஒரு நாள் படுத்துக்கா. சரியா? நாளை கழிச்சு தம்பி பாப்பா எல்லாரும் ஒன்றா உட்காந்து விளாடலாம். ஆனால் உட்காந்து விளையாட மாட்டேங்கிய, கையும் காலையும் பிடிச்சி தூக்கலாக செய்தா வீர விளையாடவான்னு. குட்டிமா, அண்ணங்கிட்ட வரல, அண்ணன் நின்று விளையாடுங்கண்ணே. நீ அப்போ கூட இருக்கியாம்மா? அண்ணன் கூட விளையாடலாம்ல? நீ விளையாட ஆளில் இருந்தாலும் தேடிட்டு இருக்க. வரீங்களா மேடம்? அம்மைக்கு கால் பண்ண இரு. ஹலோ, எங்கடி இருக்க? சொல்லிட்டு தானே வந்தேன். எவ்வளோ நேரம்டி? என்னாச்சு? நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே போய் வந்தேன் அர்த்தம். நைட்டு என்ன அவசரமாக போனேன்? சரி, வேலை முடிஞ்சு அப்படி வாரேன். 10 நிமிஷம் இப்போ வரலன்னு வச்சுக்கோ, நான் அங்கே வர வேண்டியது இருக்கும். சரி வாரேன். என்ன சொல்லுங்கள். எதுக்கு போன உங்க வீட்டுக்கு? இப்போ சும்மா தான். என்ன ஆக்டிங்லாம் வித்தியாசமாக இருக்கு? என்ன விஷயம்? நான் என்ன பண்ணேன்? கூப்பிட்டீங்க, வந்துட்டேன்லாம். அம்மா அப்பும் பார்க்க போகக்கூடாதா? பார்க்க போவான்ட்டேன்னு நான் சொல்லலை. ஓ சரி, நீ ரொம்ப லேட்டாக போயிட்டு இருந்திருக்கேன். நாளைக்கு போனேன்னா அம்மா ஒன்று கேட்டாங்க, தான் சொல்லிட்டு வந்துடலான்ட்டு போனேன். சரி, அங்கேயே இருக்கேன். எங்க வா? இங்கே தானே இருக்கேன். சொல்லுங்கள். என்ன வான்னு தான் சொன்னோன்னே. சரி, என்ன கோவம்? எனக்கா? யார் மேலே? யார் கேட்கா? உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம்? ஒன்றுமே இல்லையா?